அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாத் சொல்லுவோம். ஸோ சிக்ஸ் பாத்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஃபிஸ்டுலா சர்ஜரிக்கு மட்டும் கிடையாதுங்க. பெரியானல் டிசார்டர்ஸ், அதாவது ஃபிஸ்டுலா, பைல்ஸு, பெரியானல் ஆப்சஸ், இந்த மாதிரி நிறைய ஆசனவாய் பக்கத்தில் வரக்கூடிய வியாதிகளுக்கு சர்ஜரி பண்ண அப்புறம் சிக்ஸ் பாத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சிக்ஸ் பாத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்துக்கணும். அதாவது ஹைட் கம்மியாக இருக்கணும், பட் அகலமாக இருக்கணும். ஸோ பிளாஸ்டிக் டப் எடுத்துட்டு அதை டப்பு ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி தண்ணி, அந்த தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாகவும் கூட ரொம்ப கோல்டாகவும் கூட, ஜஸ்ட் வெதுவெதுன்னு இருக்கணும். அதாவது நம்ம ஸ்கின் வந்து படும்போது ஒரு கம்ஃபர்ட் ஃபீலை கொடுக்கணும், ரொம்ப எரிச்சலாகவும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஈவன் பிளைன் வாட்டர் கூட வைக்கலாம். ஸோ ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஒரு மூடி அதில் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்ஜரி பண்ணுற இடம் அதில் டச் ஆகணும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா முழுகணும். அந்த மாதிரி மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு 10 மினிட்ஸ், இஃப் பாசிபிள் மதியம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க பண்ண முடியும்னா மதியமும் 10 மினிட்ஸ் பண்ணணுங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வரனால என்ன அப்படின்னா, அந்த தண்ணியில் அந்த புண்ணு மேலே இருக்கிற கசடுகள்லாம் ஈஸியாக பிரிஞ்சு வரும். அந்த இடத்துல வந்து wound ஹீலிங் பெட்டராக இருக்கும், பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பெயின் நல்லாவே குறைஞ்சி வரும். ஸோ இந்த சிக்ஸ் பாத் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக பண்ணால் வீட்டில் இருக்கிற டப்பை பிளாஸ்டிக் டப்லேயே பண்ணலாம். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சர்ஜிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் டப்னு கிடைக்கும். ஆட்டோமேட்டட் டப்னா ஒன்றும் இல்லைங்க, அதே மாதிரி நம்ம உள்ள வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் போட்டுக்கணும். பட் அதில் சின்ன ஒரு மோட்டார் சிஸ்டம் மாதிரி இருக்கும், பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ அதை என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக அந்த தண்ணியை வந்து சர்க்குலேட் பண்ணி சர்ஜரி பண்ண இடத்துல நமக்கு மேலே ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து தண்ணி புஷ் பண்ணிவிடும். அது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அது கட்டாயம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் பாத் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா அதுவே மோர் தென் எனஃப்ங்க.